வணக்கம் மக்களே. நம்ம தமிழ் இலக்கணத்துல சொல்லிலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இலக்கண அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் 4 வகை, இலக்கிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் 4 வகை. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இங்க பாருங்க, அழுவம், வங்கம், இயம்பினான், பயின்றான், அன்ன, மான, கூர், கழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல உரி திரிசொல், இடை திரிசொல், வினை திரிசொல் மற்றும் பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்திருக்காங்க. அப்போ இலக்கிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்களை வச்சுதான் இந்த கேள்வி வந்து இருக்கு. சரிங்களா? இதுல முதல்ல நம்ம பாக்குறப்ப இந்த அழுவம் மற்றும் வங்கம் இருக்கு தெரியுங்களா, இது என்ன அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கிறது. ஓகே, அடுத்தது இயம்பினான், பயின்றான், இயம்புதல், பயில்தல், இதெல்லாமே பண்ண ஒரு வினையை குறிக்கிறது. அப்போ வினை திரிசொல். அன்ன, மான என்பது பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு இடை திரிசொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கூர், கழி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உரி திரிசொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதற்கு சரியான விடை என்ன வரும்? 4 3 ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்தா ஆப்ஷன் பி 4 3 2 1. அதற்கு முன்னாடி இங்க திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப திரிசொல்னா என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதற்கான டெஃபினேஷன் மறக்காம சொல்லிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.